வணக்கம் நேயர்களே, இது மார்க்கெட் மந்திரம் நிகழ்ச்சி. முதல்ல உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு அம்பேத்கர் ஜெயந்தி, அதனால பங்குச்சந்தைகள் விடுமுறை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, தனிநபர் திட்டமிடல், அதாவது நிதி திட்டமிடல் அப்படின்றது ஒருத்தருக்கும் அவசியமான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக விளக்கம் அளிக்க வந்திருக்காங்க அருள்ராஜன் சார் நம்மளோட அரங்கத்துக்கு. உங்களோட சந்தேகங்களை புதிய தலைமுறையின் டிஜிட்டல் நேரலையில் பதிவிடுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒருத்தருக்கும் முதலீடு அது எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறத, எதுக்காக சேமிக்கணும், என்ன முதலீடுக்கு எப்படி பண்ணணும், அதை சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்லிடுறேன். பொதுவாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வியில் என்னோட பயிற்சி வகுப்பில் முதல்ல இதை தான் சொல்லி ஆரம்பிப்பேன். ஒரு 7 பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது நம்ம டீட்டெயிலாக சொல்லிக்கலாம். ஸோ பொதுவாகவே இப்போ ஒவ்வொருத்தருக்குமே என்ன வேணும்னா ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது இந்த பணத்தை பற்றி கவலைப்படாமல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். இதுதான் எல்லாருடைய நோக்கம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 7 பாயிண்ட்டை தயார் பண்ணி பொதுவாக நான் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் பயிற்சியிலையும் சொல்லுவேன். அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 30% சேமிக்க வேண்டும் அப்படின்றது முதல் விஷயம். இது ஒரு தம் ரூல், கொஞ்சம் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். அடுத்த ஒரு விதிமுறை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, சேமிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுடைய மாத செலவு எவ்வளவோ அது போல் 6 மடங்கு. சப்போஸ் என்னோட மாத செலவு 25,000 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டூ 6 என்ன எவ்வளோ வருது? 1,50,000 ரூபா. இந்த 1,50,000 ரூபா அப்படின்றது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த ஃபண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பயுமே எடுக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ எடுக்கிற மாதிரியான இடம் சொல்லும்போது கொஞ்சம் வருமானமும் ஈட்டணும் அப்படின்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் வங்கியில் உங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். இன்னொரு வகையில் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் எந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு சைக்கலாஜிக்கலாக நமக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட்டை கொடுக்கும். குறிப்பாக நம்ம கோவிட் பீரியடில் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வருமானம் குறைய ஆரம்பித்ததை பார்த்துருப்போம், வருமானமே இல்லாத காலகட்டத்தையும் பார்த்துருப்போம். அதனால் அந்த மாதிரியான சூழலை சந்திப்பதற்கு இது முக்கியமான விஷயம். குறிப்பாக அந்த பணத்தை கூட வீட்டில் ஒய்ஃப் பேரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்களும் பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் கூட நான் இருக்கிறேன், 6 மாதத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது 2வது விதிமுறை. ஸோ 3வது அப்படின்னு சொல்லும்போது, இந்த சேமித்த பணம் அப்படின்றதுலேயே 30% அது என்ன செய்யணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறணும் அப்படின்றது 3வது விதிமுறை. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுவது அப்படின்னு சொல்லும்போது, இது எஸ்ஐபி வழியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா மாதம் கொஞ்சம் சேவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த எஸ்ஐபி அப்படின்றது ஒரு 3 வழிமுறையில் ஒரு எஸ்ஐபியாக மாறலாம். ஒன்று, நீங்கள் ரிஸ்க்கு குறைவாக எடுக்கிறாளாக இருந்தால் இடிஎஃப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நிஃப்டி இடிஎஃப், கோல்டு இடிஎஃப், அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இடிஎஃப் இருக்குது. இன்னொன்று, நான் ரிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கூட எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நேரடியான பங்குகளில் முதலீடு பண்ணலாம். குறிப்பிட்ட பங்குகளை தேர்வு செய்து மாதம் கொஞ்சம் சேர்க்குற பணத்தில் வாங்கி உண்டியில் காசு போடுற மாதிரி அந்த பங்குகளை வாங்கி போட்டுக்கிட்டே வரலாம். இந்த எஸ்ஐபின்றது குறைஞ்சபட்சம் 3 வருடங்களிலிருந்து 5 வருடங்கள் பண்ணணும். இதை தாண்டி இன்னும் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், என்ன சார் பண்ணுறது? கவலைப்பட வேணாம். மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு இந்த எஸ்ஐபியை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்லேயும், இல்லை சார் கொஞ்சம் நிறைய ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்லேயும் போடலாம். இது அடுத்த 3வது விதிமுறை. இதற்கு அடுத்து நோக்கி நம்ம செல்லும்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்ன பண்ணணும்? ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும். கம்பல்சரி, நோ இதில் எக்ஸப்ஷன். ஓகே, அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யார் வீட்டில் ஏர்னிங் மெம்பரோ, இப்போ நான் பேசும்போது நீங்கள் தான்றதை நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். யார் ஏர்னிங் மெம்பரோ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? உங்களுக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இந்த இடத்துல டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எப்படி பைக்கு காருக்கெலாம் வருஷம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் வேலிடு. அப்புறம் அடுத்த வருஷம் திரும்பி கட்டணும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது எவ்வளவு எடுக்கணுன்றதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவோ அந்த ஆண்டு வருமானத்தின் அளவை வைத்துக்கொண்டு அது 20 மடங்குன்றது ஒரு நல்ல விஷயம். நான் வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2 கோடிக்கு 2 கோடியே 40 லட்சத்துக்கு எடுக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி நீங்கள் 10 வருஷத்துக்கோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டே இருக்கணும் எக்ஸ்பைரி ஆகும்போது. ஆக இல்லை சார் அவ்வளோலாம் பணம் என்னால் போட முடியாது, ரொம்ப ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 20 வருஷத்துக்கு கூட நீங்கள் எடுக்க வேணாம். அதாவது 20 வருஷத்துக்குடைய கணக்கு கூட போடணும். 10 வருஷம் நான் வருஷம் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா இன்ட்டு 10 எவ்வளோ வரும்?
1 கோடி வரும். நீங்கள் அந்த 1 கோடி என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். 20னா 2 கோடி வரும். அதனால் நீங்கள் 1 கோடிக்காவது எடுக்கணும் அப்படின்றது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் விரிவாக பேசுவோம். எவ்வளோ ஏழையாக எடுக்கிறீங்களோ பிரீமியம் கம்மியாக இருக்கும். வயசாக ஆக இந்த பிரீமியம் தொகை கூடும். இப்போ நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னேன், அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸும் சொன்னேன். ஆக இப்போ கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு மிக்ஸி கிரைண்டர் இருக்கிற மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த போர்ட்ஃபோலியோ 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது நீங்கள் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்தில் நீங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி, பையங்களுக்கு அடுத்த கட்ட படிப்புக்காக ஒரு பிளான், அந்த மாதிரி ஒன்று தனியாக போடணும். இன்னொன்று 60 வயசில் யார் கையும் நம்பி இல்லாமல் நம்ம சொந்த கையில் காலிலே ஊனி நிற்கணும் அப்படின்னு பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி அது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ, ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு சேமிப்பையும் முதலீட்டையும் இப்போவே ஆரம்பிக்கணும். 6 விதிமுறை சொல்லிட்டேன்னா, அடுத்து கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேக்ஸேஷன். வருமானத்தில் எந்த மாதிரியான டேக்ஸ் வரும், அதை எப்படி கையாளணும், இந்த மாதிரியான 7 விதிமுறைகளை தொடர்ந்து நான் சொல்லுவேன். இதை பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இதை பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். சரி, நீங்கள் சொன்ன விஷயங்களோட தொடர்ச்சியான கேள்விகள்லாம் நம்ம நேயர்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன அப்படின்னா, இதை மாதிரியான எந்த விஷயங்களும் பண்ணாத ஒரு நபராக இருக்கார். அவர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவசர தேவைக்கு கிரெடிட் கார்டில் கடன் வாங்கலாமா? ரொம்ப புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. அவசரத்துக்கு கிரெடிட் கார்டில் கடன் வாங்கலாமா? இந்த கடன் அப்படின்றது வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் வாங்கும்போதே இது எப்படி அடைக்க போகிறோன்றதோட பிளானோட வாங்கினீங்கன்னா ஒரு டிக். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கிரெடிட் கார்டில் கடன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ காலகட்டத்தில் இவ்வளோ நேரத்தில் நான் முடிச்சிருவேன், அதுக்கான எனக்கு சோர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா கடன் வாங்கலாம். ஆனால் அதே சமயம் நல்லா கவனிக்கணும், இந்த கிரெடிட் கார்டு கடன்கள் எல்லாமே கோலேட்டரல் இல்லாமல் வரக்கூடிய கடன்றதுனால வட்டி விகிதம் உன்னப்படி என்னப்படின்னு இருக்கும். சாதாரணமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்ன்ட்டு ரொம்ப யோசிக்கிறோம் இல்லையா? பேங்க்கில் போட்டால் 7% தான் சார் வரும், அடுத்தது தங்கத்தில் போட்டால் ஒரு 10%, ஷேர் மார்க்கெட்டில் 14, 16, 18 இப்படின்னு பேசுகிறோம் இல்லை? நீங்கள் கடன் வாங்கினா ஆரம்பமே 18% தான் இருக்கும். ஆக வட்டின்றது நீங்கள் நிறைய கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். இந்த பர்சனல் லோன் அப்படின்றது கிரெடிட் கார்டு வழியாக லோன் வாங்குறத 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு 4 முறை யோசித்து வாங்க. ஏன்னா வட்டி விகிதம் அதிகம். சார், அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு விஜய் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். என்னன்னா, 10 வருட முதலீட்டிற்கு தரமான ஸ்மால் கேப் பங்குகளை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் ஒரு விஜய்ன்ற நேயர். ஓகே, எல்லாருமே மனசுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி பங்குகளை முதலீடு பண்ணலான்னு யோசிக்கிறது நல்ல ஒரு விஷயம். அதே சமயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் பணம் சார்ந்து விவரங்களை சேகரிக்கலாம். அதே சமயம் நீங்கள் வந்து அதை செயல்படுத்தும் போது அந்த முடிவு உங்களுடையதாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கிய விஷயம். நான் தொடர்ந்து இந்த முதலீட்டுக்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவேன். அந்த முதலீட்டு விதிமுறைகளில் 5வது விதிமுறையாக எதை சொல்லுவேன், யார் பணம் போடுறாங்களோ அவர்கள் முடிவெடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் எக்ஸிட் ரூட்டை பற்றி யோசிக்கணும். யாரோ சொன்னாங்க வாங்கிட்டேன், போயிட்டே இருக்குது, மேலேன்னா சந்தோஷம், கீழே போயிட்டே இருக்குதுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது, நம்ம முயற்சிக்கிட்டு இருப்போம். இப்போ பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறோம். நிஃப்டி 26,000 இறங்கி வந்த ஒரு சூழ்நிலையில். ஆகவே ஸ்மால் கேப் பங்குகள் அது மாதிரி நீங்கள் யோசிக்கும்போது, பங்கு சந்தைக்கு புதியவராக இருந்தீர்களேனால் நான் ஸ்மால் கேப்பில் தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்மால் கேப் ஃபண்டில் போடுங்க. பின்னாடி ஒரு ஃபண்டு மேனேஜர் இருக்கிறார், அவர் வந்து கவனித்து எப்போ உள்ளே என்ட்ரி பண்ணணும் எக்ஸிட் பண்ணணும்னு பண்ணுவார். நீங்கள் நேரடியாக இல்லை, நான் அந்த ஃபண்டு மேனேஜரோட எனக்கு நாலேஜ் கூட இருக்குது, நான் என்னால் சமாளிக்க முடியும்னு ஒரு நிலைமை வந்தால் தான் அந்த அதுக்கு உண்டான நாலேஜும் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும். ஏன்னா ஸ்மால் கேப் தான் இருக்கிறதுலே அதிகமான ரிஸ்க் இருக்கும் இல்லையா? அதிகமான லாபமும் உண்டு, அதிகமான நஷ்டமும் உண்டு. அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரான மனநிலையிலும் இருக்கிறேன், பண நிலையிலும் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் இந்த கேள்வியை நேரடியாக கையாளணும். நான் வந்து ஒரு சில பங்குகளை சொல்கிறேன் அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் அந்த பங்குகளை வாங்கிடலாமா? வாங்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பங்குகள் வாங்கும்போது அதற்கான சில விஷயங்கள், காய்கறி கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கத்திரிக்காய் வாங்கணும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து பிஞ்சாக இருக்குதா, சொத்தை இல்லாமல் இருக்குதா, இப்படிலாம் பார்த்து வாங்கி போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும், இந்த பங்கை நான் வாங்கி பைசா போட்டு உள்ளே நான் வாங்கி வைக்க போகிறேனே, இதுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் இருக்குதா, வளர்ச்சிக்கான வழி இருக்குதா, இந்த மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா தான் பண்ணுறாங்களா, ஃப்ராடு எதுவும் பண்ணலையே,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் கொஞ்சம் பார்த்து ஓகே ஓகே இந்த பங்கை உள்ளே போடும் அப்படின்னு உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகக்கூடியதாக இருக்கணும். பொதுவாக என்னோடய பயிற்சி வகுப்பில் கேட்குற ஒரு கேள்வி, நீங்கள் யாருன்னா கடன் கொடுக்குறதுனா என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆளுக்கு பேக்ரவுண்ட் இருக்குதா, பணம் நியாயமான ஆளா, பின்னாடி வாங்கினா கொடுத்துருக்குறாரா, இதெல்லாம் பார்த்து தான் சார் நான் கடன் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு கடன் கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன். நம்ம பணத்தை யாருக்கு கொடுக்க போகிறோம்? ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ அந்த நிறுவனம் வாங்குகிற நிறுவனம் நம்மளுடைய பணத்தை முதல் சேர்க்கிற நிறுவனமும் அதுக்கு தகுதியானதானா, நம்ம போட்ட காசை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்து நம்ம பணத்தை பெருக்குவாங்களா அப்படின்றதுக்கான பதில் வேணும். அதனால் நேரடியாக நான் பங்குகளின் பெயர்களை இங்கே சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் அந்த பங்குகளை தேர்வு செய்வதற்கு தகுதி பண்ணிக்கொண்டு தயவுசெய்து முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்மால் கேப் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறது நல்லது. சரி, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கேட்குறேன். நிறுவனம் நல்ல நிறுவனமாக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வரும் நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம். அடுத்த நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னென்னா, என்கிட்ட 2 லட்ச ரூபா பணம் இருக்குது, எதில் முதலீடு செய்வது சிறந்தது, எனக்கு ரெகுலராக ரிட்டர்ன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் பதிவு பண்ணியிருக்காரு சார். அவர் பேர் ராஜேஷ் அப்படின்னு. ஓகே, இந்த கேள்வியிலே பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ரெகுலராக ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு துணை கேள்வியும் அதில் வச்சுருக்கிறாரு. முதலீடுன்னு வரும்போது 2 வகையான முதலீடு. ஒன்று நீண்ட காலத்துக்கான முதலீடு, இல்லைன்னா வருமானம் வருவதற்கான முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு. நீண்டகால முதலீடு என்பது உங்களுக்கு அதிகமான அளவு அசட் கிரியேஷன் சொல்லுவோம், வெல்த் கிரியேஷன். அது நடக்கும். நான் 1 லட்ச ரூபா போட்டேன், 2 லட்ச ரூபா போட்டேன், 5 வருஷம் கழிச்சு இத்தனையாக மாறும், 10 வருஷம் கழிச்சு இத்தனையாக மாறும், 20 வருஷம் கழிச்சு பிரம்மாண்டமாக மாறும் அப்படின்லாம் நம்ம அதை திட்டமிட முடியும். ஆனால் மாதம் எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் அந்த கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் வந்து தான் ஆகணும், வந்தால் தான் எனக்கு வாடகை கொடுக்க முடியும், வந்தால் தான் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போய் ஆகணும்? குறைவான ரிஸ்க் இருக்கிற இடத்தை நோக்கி நகர வேண்டும். ஏன்னா மாதம் வருமானம் வரலைன்னா உங்களோட நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படும் அல்லவா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரிஸ்க்கு மிக குறைவாகவும் ஒரு டீசெண்டான வருமானம் வரக்கூடியது அப்படின்னா டெட் ஃபண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் போக வேண்டியது கடன் பத்திரங்கள். அதாவது இப்போ எப்படி எஃப்டியில் நம்ம போட்டால் நமக்கு ஒரு வருவாய் வரும் இல்லையா, அங்கே கூட நீங்கள் மாதம் எடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் எதை நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வங்கியில் எஃப்டி போட்டு மாதம் வரும், நீங்கள் ஒரு வட்டி எடுக்கிற மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு ஒரு வட்டி எடுக்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் மாதம் வருமானம் வரும்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய லிக்விட் ஃபண்ட்ஸ். இந்த லிக்விட் ஃபண்ட்லேயே கூட சில வகைகள் இருக்குது. அதாவது இந்த லிக்விட் ஃபண்டுனாவே கடன் பத்திரங்கள் அப்படின்னாவே பொதுவாகவே அதனுடைய கால அளவு அடிப்படையில் பண்ணு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அப்படின்ட்டு அதில் மைக்ரோ ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. குறிப்பாக நீங்கள் அடிக்கடி பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் லிக்விட் ஃபண்டு இல்லை மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லலாம். வங்கிகள் ஒரு வங்கியிலேருந்து இன்னொரு வங்கி கடன் வாங்கும்போது அதுக்கு அவங்க வாங்குகிற வட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு பண்ணக்கூடியதை மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எதில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை நீங்கள் தேர்வு பண்ணுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் மாதம் வருமானம் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் எங்கேருந்து போகலாம், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை நோக்கி போகலாம், இல்லைனா லார்ஜ் கேப் போகலாம். இப்போதைக்கு மாதம் கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் மணி மார்க்கெட்டில் போடக்கூடிய அந்த மாதிரியான லிக்விட் ஃபண்டை தேர்வு பண்ணுவது நல்லது. சார், அடுத்த ஒரு நேயரோட கேள்வி தான். அருண் ரவீன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். பங்கு சந்தையில் லார்ஜ் கேப் அல்லது மிட் கேப் இதில் எது அதிக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றத கேட்டிருக்காரு சார். லாபம் எது அதிகமாக தரும் அப்படின்னு. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு கேள்வி. ஸோ நேரில் பலருக்கும் பலனுள்ள கேள்வி தான். லார்ஜ் கேப், மிட் கேப் இதில் எது நமக்கு அதிகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கேட்டகரி எடுக்கும்போது லார்ஜ் கேப்பை விட மிட் கேப் கூடுதலாகவும், மிட் கேப்போட ஸ்மால் கேப் கூடுதலான வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும், அதே சமயம் ரிஸ்க்குன்னு சொல்லும்போது லார்ஜ் கேப்பில் குறைவாகவும், மிட் கேப்பில் அதை விட கூடுதலாகவும், ஸ்மால் கேப்பில் அதை விட கூடுதலாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது ரெண்டையுமே நம்ம மனசில் வச்சுக்கணும். பொதுவாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது லார்ஜ் கேப்பில் பண்ணலாமா இல்லை மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பண்ணலாமான்னு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். உங்கள் வயசு, ரெண்டாவது நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்றது. இப்போ வயசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை நோக்கி நகரலாம். எனக்கு 25 வயசு தான் ஆகுது, 30 தான் ஆகுது, 35 தான் ஆகுது அப்படின்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை நோக்கி நகரலாம். அதே சமயம் எனக்கு வயசு 45 ஆகிடுச்சு, 50 ஆகிடுச்சு, 55 ஆகிடுச்சுன்னா பெட்டர் மூவ் டுவர்ட்ஸ் த லார்ஜ் கேப். அதனால் அது வயதும் ஃபஸ்ட்டு நான் வயதை சொல்லிட்டேன். அதே மாதிரி ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. சின்ன வயசு ரிஸ்க் எடுக்கலாம், சம்பாதிச்சிட்ருக்கிறேன்,
பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்றது வந்து இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் போகலாம் அப்படின்றதும், அதே சமயம் கொஞ்சம் எனக்கு வந்து வயசாச்சு சார், ஆனால் எனக்கு எந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் இல்லை. என்னை சந்தித்த ஒன் ஆஃப் த கஸ்டமர்ஸ் சொன்ன விஷயம் என்ன, சார் எல்லா பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டேன், சொந்த வீடு இருக்குது, எனக்கு தேவையான அளவுக்கு எப்படி போட்டு வச்சுருக்கேன், வருமானம் இருக்குது, ஸோ நான் வந்து இதில் மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்க தான் வரேன், என்ன பண்ணலாம்? சரி, இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப் யாரையும் ஆடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் கமிட்மெண்ட்லாம் முடிச்சிட்டிங்க, வயசானாலும் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன், எனக்கு ஃபைனான்ஷியல் பேக்கப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே வரலாம் அப்படின்றது அதுக்கான விடை. சார், அடுத்த ஒரு கேள்வி மணிபாரதி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு 3 வயதில் பெண் குழந்தை இருக்கிறாள், அவளுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் சேமிக்க முடியுமா, அல்லது சிறந்த சேமிப்பு திட்டங்கள் என்ன இருக்குது, அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக சிறப்பு. இப்படி தான் யோசிக்கணும். குழந்தைங்க பிறந்த உடனே 3 வயசில் யோசிக்கிறீங்கனால பிறந்த உடனே யோசிக்கிறோன்றது இன்னொரு விஷயம். இப்போ எனக்கு 3 வயசில் குழந்தை இருக்குது, அதுக்கான எதிர்காலத்தை நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அது ஒரு மைனர் அக்கௌண்ட் அவ்வளோதான். இருந்தாலும் நீங்கள் தான் கார்டியன், அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் குழந்தை பேரில் நீங்கள் போட்டு கார்டியனாக இருந்து பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குழந்தை நான் சொன்ன வயசு கம்மியாக நீங்கள் ரிஸ்க் ஓரியன்ட் அசெட்டில் போடலான்னு சொன்னேன் இல்லையா, தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்து போடலாம். என்ன ஒன்று, நான் குழந்தைக்கு போடுறேன், ஸ்மால் கேப்பில் எல்லாத்தையும் போட்டுறேன் அப்படின்றதுக்கு பதிலாக இப்போவே நான் சொல்லக்கூடிய விஷயம், எதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் 100% ரிஸ்க் எடுக்கிற அசெட்டில் போடுறதை தவிர்க்கணும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், குழந்தை காலம் நிறைய இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ ரிஸ்க் எடுக்கும்போதும் கொஞ்சம் அதை கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாமான்னா எஸ், அதுக்கு எங்கே போகலாம், ஃப்ளெக்ஸி ஃபண்டுன்னு ஒன்று. ஃப்ளெக்ஸின்னு சொல்லும்போது இதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், எந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்றதை அந்த ஃபண்டு மேனேஜர் அறிந்து அவர் அதை என்ன பண்ணுவார், சுவிட்ச் பண்ணுவார், இதுலேருந்து அதுக்கு அதுலேருந்து இதுக்கு. அவர் வந்து ஹைவேன்னா கொஞ்சம் வேகமாக ஓட்டுவார், டவுன் உள்ளே வந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டு, நல்ல டிரைவர் இல்லையா. அந்த மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பில் அதுக்கு ஒரு வசதி இருக்குது. அவர் வந்து பரவாயில்ல, மார்க்கெட் சூப்பராக போதா, தைரியமாக நம்ம ஸ்மால் கேப்பில் நிறைய போடுவோம் அப்படின்னு அதில் போடுவார். மார்க்கெட் சிக்கலான நிலைமையில் இருக்குதா, ஆமாம் அப்படின்னா எல்லாம் ஸ்மால் கேப்பில் இருந்து தூக்கி எல்லாத்தையும் லார்ஜ் கேப்பில் போடுவார். இந்த மாதிரி அவர் அதை சுவிட்ச் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி கேப்ன்றது தைரியமாக நீண்ட காலத்துக்கு போடுறதுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். நீங்கள் அதை தேர்வு பண்ணலாம். சார், இப்போ இதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணிக்கணும் ஒரு போர்ட்ஃபோலியோ, ஸ்மால் கேப் இருக்கணும், மிட் கேப் சொல்கிறீங்க, அந்த மாதிரி எல்லா அசட்டுமே, ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், இது மாதிரி எப்படி நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஒரு போர்ட்ஃபோலியோ? ஆக்சுவலாக ஒரு பெரிய கேள்வியை சுருக்கி ரத்ன சுருக்கமாக போட்டு விட்டீங்க. ஆனால் இது ரொம்ப பலனுள்ள கேள்வி, பார்க்குற எல்லா நேரத்துக்குமே இது பொருந்தும். ஒரு போர்ட்ஃபோலியோ நான் வந்து இப்போ சம்பாதிக்கிறேன், சேவ் பண்ணுறேன், இதை கொண்டு போய் ப்ராப்பராக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதே சமயம் கொஞ்சம் நான் தைரியமாகவும் இருக்கணும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, லாங் டேர்முக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண தயார் அப்படின்னு ஒரு 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் இந்த மாதிரி திட்டம் போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் மாதம் ஒரு 5,000 ரூபாய் சேமிக்க முடியும். இதை கொண்டுன்னு போயிட்டு நான் இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோன்னு ஏன் பேசுகிறேன்னா, வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம்னு ஒரு கேள்வி வரும்போது தான் போர்ட்ஃபோலியோன்றதே பேசுகிறோம் இல்லையா. சும்மா வரும்னா ஒரே எஸ்ஐபி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒன்றில் போட்டே வரும். ஆனால் இப்போ எப்படி யோசிக்கிறோன்னா, நமக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லும்போதே நம்முடைய தேவை, ஃபைனான்ஷியல் கோலை முழுவதுமாக ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய வழிமுறையும், அதே சமயம் அந்த ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணுற வழிமுறையும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வி எல்லாருக்குமே இந்த பதில் பொருந்தும். அதனால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுன்றது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். என்ன மாதிரி பண்ணலாம், நான் 5,000 ரூபா மாதம் சேவ் பண்ணுறேன், இதை எப்படி கொண்டு போயிட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் கேட்டகரி நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன், லார்ஜ் கேப், அதாவது ரிஸ்க்கு குறைவாகவும் ஒரு டீசெண்டான வருமானம், மிட் கேப் அதிக ரிஸ்க்கும் அதிக வருமானமும், ஸ்மால் கேப் மிக அதிக ரிஸ்க்கும் மிக அதிக வருமானமும். சார், மல்டி கேப்னு ஒன்று இருக்குது. மல்டி கேப்னா இந்த லார்ஜு, மிட்டு, ஸ்மால் இதையும் 3 சமமாக பிரித்து போடுறது. அப்போ சமமாக பிரித்து போடும்போது அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது வந்து மல்டி கேப் 4வது ஐட்டம். 5வது ஐட்டம் எது, நான் ஃப்ளெக்ஸி கேப் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, எதில் நிறைய இப்போ பணம் வருமோ அந்த கேட்டகரியில் மிட்டோ, ஸ்மாலோ, லார்ஜ் அது மாறி மாறி அவர் பண்ணிப்பார். இந்த 5 கேட்டகரி சொல்லியிருக்கேன். எங்கிட்ட வந்து 5,000 ரூபா இருக்குது சார்னா, ஒரு 1,000 ரூபாயை லார்ஜ் கேப்லையும், ஒரு 1,000 ரூபாயை
மிட் கேப்லையும், ஒரு 1000 ரூபாயை ஸ்மால் கேப்லையும், ஒரு 1000 ரூபாயை மல்டி கேப்லையும், ஒரு 1000 ரூபாயை ஃப்ளெக்ஸி கேப்லையும் எஸ்ஐபி மூலம் போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். மீதெல்லாம் அந்த ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்குவாங்க. மார்க்கெட்டு ஏறுது இறங்குது இதெல்லாம் திரும்பியே பார்க்க வேணாம். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு இது ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோவாக இருந்தால், லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ இருந்தால் 20 வருஷம் திரும்பியே பார்க்காதீங்க. பணத்தை மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. அதனுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. சார், அடுத்து ஒரு நேயரோட கேள்வி ராமவதன் கேட்டிருக்காரு. எனக்கு வயது 32 ஆகுது. மாத வாடகை வந்து 22,000 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன். 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இப்போது வீட்டு கடன் பெற்று இங்கே வீடு வாங்குவது சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். ஓகே, இது வீடு கடன் பற்றி ஒரு முக்கியமான கேள்வி, எல்லாரோட வாழ்க்கையோட பிணைந்த ஒரு கேள்வி இல்லையா? இந்த பதிலும் கண்டிப்பாக பார்க்குற எல்லா நேயர்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு கேள்வி. பொதுவாகவே வந்து வீடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது வெறுமனே பணம் சார்ந்து பார்க்காம சென்டிமெண்ட் சார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். இது என் வீடு அப்படின்றது. என் வீடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கனாக்கா, இந்த ஹவுஸ் ஓனர் தொந்தரவு தாங்கலப்பா, இங்கே அணி அடிக்காத அங்கே அடிக்காத, இங்கே இதை பண்ணாத அங்கே இதை பண்ணாத. வீடுனா ஒரு நிம்மதியாக இருக்க வேண்டிய இடம். அப்போ நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொந்த வீடை பற்றி நம்ம யோசிக்கணும். சொந்த வீடு வாங்குதல் என்பது எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் பண ரீதியாக பார்க்குறத தாண்டி நிம்மதி அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது தான். இது வந்து வாழ்க்கைன்றதே கொண்டாடப்பட வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் சந்தோஷமாக எனக்கு சொந்த வீடு இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்போ அக்கடான்னு போய் படுத்தேன் எவனுக்கும் பதில் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு சொந்த வீடு வாங்கலாம் தான். இப்போ சொந்த வீடு அப்படின்றது இந்த இடத்துல ஃபினான்ஷியல் கணக்கெலாம் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை. சொந்த வீடு வேணும், ஒரு வீடு. ஆனால் 2வது வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 3வது வீடு வாங்கணுமா அப்படின்னா அதை தவிர்த்துட்டு தூரம் தள்ளி வச்சுட்டு போயிடணும். அப்போது சொந்த வீடு வாங்குறது அப்படின்ற ஒரு கோணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம். அதுக்கான இஎம்ஐ எவ்வளோ வரும்லாம் பார்க்குறோம். இப்போ நான் வாடகை கட்டுறதே இஎம்ஐயாக வந்துச்சுன்னா சந்தோஷம், கட்டி வீடும் எனக்கு சொந்தம், நிம்மதி. இதில் வந்து நான் நிம்மதியை முன்னிறுத்துறேன். ரைட்டா? பண ரீதியான விஷயத்தை எதையும் முன்னிறுத்தலை. இதை பண ரீதியாக நிறுத்தினா எப்படி இருக்கும் அதையும் பார்த்துடலாம். ஸோ பண ரீதியாக பார்க்கும்போது சார் நான் எல்லாம் கணக்கு போட்டு தான் சார் வாழ்க்கையை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு அந்த ஒரு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அந்த இஎம்ஐக்கு கட்டும்போது அது வட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் கூட. ரைட்டா? அப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த வட்டி பணம் மிச்சமாகும். பொதுவாக நான் சொல்கிறது இது ஒரு சிம்பிளான கணக்காக சொல்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. பட் நீங்கள் வந்து இதை முழுமையாக கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் திரும்ப கட்டி முடிக்கும்போது எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட டபுள் மடங்கு கிட்ட கட்டியிருப்பீங்க. அப்போது அந்த பணமானது நீங்கள் டபுள் மடங்கு கிட்ட கட்டினது ஏன் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸரேட் பண்ணி கூட சொன்னதாக இருக்கலாம். இப்போ வாடகை கட்டுறதும் இஎம்ஐயும் ஒன்றா இருக்குன்ற பட்சத்தில் ரைட்டா? ஸோ இந்த என்டையர் பீரியடில் நீங்கள் கட்டின பணம் அப்படின்றது வாடகையாக கொடுக்கக்கூடிய பணம் அப்படின்றத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் வந்து அந்த வட்டியாக கட்டுற பணத்தை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்கள் சேமிப்பாக தான் இருக்கும். ரைட்? அந்த 50 லட்சம் வீடு நீங்கள் 1 கோடின்னு பார்க்கும்போது நீங்கள் ப்ராப்பராக அதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக சேவிங்ஸ் ஆகிடும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னாகும்? ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொகையாக மாறும். இந்த வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கும் அதே மாதிரி சொந்த வீட்டுக்கும் செய்யக்கூடிய முதலீடின் கம்பேரிசனை மேபி நாங்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் கணக்கே போட்டு எவ்வளோ தொகை நீங்கள் முதலீடு பண்ணால் எவ்வளோ தொகையாக அது மாறும், அதே நீங்கள் ஒரு வீடு வாங்கினா அது எவ்வளோ தொகை இருக்குன்ற ஒரு கணக்கை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு ரெடிமேடாக ஒன்று கொடுக்குறோம். நன்றி சார். அடுத்து சதீஷ்னு ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு வயது 38 ஆகிறது. 2 குழந்தைகள் இருக்கின்றனர். 4 வயதில் ஒரு மகனும் 1 வயதில் ஒரு பெண்ணும் இருக்காங்க. என்னோட குடும்பத்துக்கு நிதி திட்டமிடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு சார். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கே ஒரு அர்த்தம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குதான் நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து எல்லாருமே இந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு 38 வயசாகுது, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிக்கணும். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி யோசனை பண்ணுற பெற்றோர்கள் எல்லாரும் யோசிப்பாங்க. அதில் எந்த விதமான 2ஆம் கருத்தும் இல்லை. என்ன ஒன்று, நடைமுறை வாழ்க்கையில் வரவும் செலவும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு போகிறதுனால இந்த யோசனைக்கே இடம் இல்லாமல் ஓடுன்னு ஓடி முடிகிறதுக்குள்ள 60 வயசு ஆகிடுது. ஆனால் இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நேரம், யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நல்ல விஷயம். இப்போது உங்களுடைய திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கான அவங்களுடைய படிப்பு, அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லலாம் நீங்கள் 60 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் தான் உங்கள் சொந்த காலில் நிற்கணும்.
ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் 2 திட்டமிடல் பண்ணணும். ஒன்று பிள்ளைங்க அந்த முக்கியமான நிகழ்வுகளுக்கான ஒரு திட்டமிடுதல், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு திட்டமிடுதல். இப்போலாம் பொதுவாக பென்ஷன் கொடுக்குறதுன்றது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை, கவர்மெண்ட்டில் கூட வர எல்லாம் கட் பண்ணுறாங்க. அதனால் இந்த பென்ஷன் அப்படின்றது மோஸ்ட்லி இருக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும், 60 வயசில் செலவு பண்ணுறதுக்கான ஒரு கார்பஸ்ன்னு சொல்லுவோம், அதை தயார் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது, இன்னொன்று லாங் டேர்ம். இப்போ 38 வயசில் இருக்கிறீங்க, இப்போ குழந்தைங்களோட வயசெல்லாம் சொன்னீங்க, ஓகே. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் ஒரு 7-8 வருஷத்தில் ஹையர் எஜுகேஷனுக்கு போவாங்க இல்லையா. அப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கான ஒரு திட்டமிடுதல் பண்ணணும். அப்போ அவங்க எவ்வளோ பணம் அப்போ தேவைப்படும் அப்படின்றத ஒரு கணக்கு போடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால், இந்த குழந்தைங்கள் வளரும்போது அவங்க வந்து ஒரு இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்ல இன்ஸ்டியூஷனில் நீங்கள் காலேஜ் ஸ்கூல் முடிச்சப்பறம் நல்ல இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு ஃபாரினில் படிக்க வைக்கணும் அப்படின்னு. ஃபாரின்லாம் இப்போ யூஎஸ் தான் படிக்க வைக்கணும் போல் இல்லை, யூஎஸில் நடக்கிற விஷயத்தெலாம் பார்த்தா நிம்மதியாக நம்ம ஊர்லேயே நல்ல இன்ஸ்டியூஷன். இந்தியாவிலேயே நிறைய கல்வி நிறுவனங்கள் ரொம்ப பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். நல்ல நம்ம இந்தியன்ஸ் தான், நம்மளுடைய பிரெயின் தான் இன்றைக்கி வேர்ல்டு அளவில் ரொம்ப இந்தியன்ஸ் தான் ரொம்ப வாண்டடான ஒரு பர்சன்ஸாக இருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும். கரெக்டான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஸோ அது மாதிரி நம்ம அவங்களுக்கு படிப்பு அப்படின்றது வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணும், ஒரு எம்பிஏ சேர்க்கணும். அதெல்லாம் கணக்கெலாம் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எம்பிஏக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணுன்னா எக்ஸாம்பிள் சொல்கிற 10 லட்சம், ஆனால் பத்தாது, 20-30ன்னு போயாச்சு இப்போவே. அப்படியே அந்த பிள்ளைங்க வளர்ந்து 10 வருஷம் கழிச்சு அவங்கள நீங்கள் எம்பிஏ சேர்க்கணும்னு சொல்லும்போது அந்த இன்ஃப்ளேஷன் காஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அது வந்து குறைஞ்சபட்சம் 2-2.5 மடங்கு ஆகிடும். ரைட்டாக இப்போ 30 லட்சம் ஆகுதுன்னா அப்போ வந்து என்ன ஆகிடும், கிட்டத்தட்ட 70-80 லட்சம் இந்த மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் அதுக்கு தான் பிளான் பண்ணணும். இப்போ ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணும் அப்படின்னா என் பிள்ளைய அப்படின்னு, இல்லை 10 லட்சம் இன்ஸ்டியூஷனாக தான் 30 லட்சத்துக்கு பிளான் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான். கரெக்டான இன்ஃப்ளேஷனை போட்டோம்னா நம்பர் வந்துடும். மேபி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று நாங்கள் இவ்வளோ காலத்தில் நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு திட்டமிட்டிங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ போடணும் ஒரு டேபிள் கூட நம்ம தயார் பண்ணி நாங்கள் உங்களுக்காக கொடுக்குறோம். சரி, இப்போ உங்களோட தேவை என்ன அப்படின்னு பார்த்து குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அதுக்கான ஒரு தேவையும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு 2 தேவை தான் எல்லாருக்குமே பொதுவாக இதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன சம்பாதிக்கிறோம், ஓகே, எவ்வளோ சேவ் பண்ண முடியுது, ஓகே, அது பர்சன்டேஜில் சொல்கிறதா தான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விதிமுறை சொன்னேன். 30% சேவ் பண்ணணும்னு சொன்னேன். 30 பண்ணிங்கன்னா சந்தோஷம், அதோட கூட பண்ணால் ரொம்ப சந்தோஷம். குறைவாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக உங்களுடைய செலவை கட்டுப்படுத்தி ஸ்டிக் ஆன் பண்ணணும். அந்த பணத்தை தான் இப்போ என்ன பண்ணணும், குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் 2ஆக பிரித்து இன்றைக்கி முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும். அந்த முதலீடு பண்ணுறதை நாங்கள் ஏற்கனவே மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலையும் நீங்கள் உள்வாங்கிக்கேன். சரியா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும்னு பேசினாலே உங்களுக்கும் அது பொருந்தும். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி 5 மியூச்சுவல் ஃபண்டுலேயுமே என்ன பண்ணலாம், உங்களுடைய 5000 ரூபா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே உங்களுக்கு 50,000 சேவிங்காக இருந்துச்சுன்னா அதை அப்படியே பிரித்து போட்டுக்கணும். 10,000 இல்லை 25,000னா அதே மாதிரி 5 பிரிச்சுக்கலாம். 10,000னா 2 பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரித்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பண்ணணும். குழந்தைகளுக்கு பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஷார்ட் டேர்ம். இந்த ஷார்ட் டேர்மில் பொதுவாக ஷார்ட் டேர்ம் சொல்லும்போது நம்ம ரிஸ்க்கு டேக்கிங் எபிலிட்டியை பேஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவாக இருக்கிறத நோக்கி நகர்வோம். ஆனால் ஏன்னா குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் பணம் தேவையில்லை இல்லையா. அப்போ நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு அதிக ரிஸ்க் எடுக்கிறதும் ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் குறைவான ரிஸ்க் எடுக்கிறதும் பண்ணலான்னு சொல்லுவோம். ஆனால் 10 வருஷம் நல்ல பீரியட். 5 வருஷத்துக்கு மேலே இருந்தால் ஈக்விட்டிலேயே ஃபோக்கஸ் பண்ணலாம் சார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 போர்ட்ஃபோலியோ, ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1, குழந்தைங்களுக்கு 1 அப்படி பிரிச்சுட்டு 2லேயுமே நீங்கள் இந்த 5 ஸ்கீம் சொன்னோம் இல்லையா, அதில் போட்டிங்க அப்படின்னா நிம்மதியாக நடத்தலாம். ஒரு கொஷின் சார், 1 கோடி ரூபா சேர்க்கணும், எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், எப்படி போடணும், எத்தனை வருஷத்துக்குள்ளே எனக்கு அந்த 1 லட்சம் 1 கோடி ரூபா கிடைக்கும்? ஓகே, ஸோ இந்த 1 கோடி ரூபான்ற ஒரு கேள்விக்கு பதில் நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன் நான், ஸோ தட் அவங்களும் நம்ம புரிஞ்சுக்கலாம். 1 கோடி ரூபாய் என்னோடய வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், இதான் இலக்கு. ஸோ இந்த இலக்கை நீங்கள் போய் அடையணும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நீங்கள் இப்போ பண்ணணுன்றதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நம்பராகவே சொல்லிடுறேன் நான். இப்போ பொதுவாகவே வந்து இப்போ ஒரு லம்சம் இன்றைக்கி தேதிக்கு நான் வந்து நெக்ஸ்ட்டு எவ்வளோ வருஷத்தில் இந்த 1 கோடியை சம்பாதிக்கணுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் இதை 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். குறைவான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடம், அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடம். நம்ம பேசும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எது குறைவான ரிட்டர்ன், அதையும் நான் சொல்லவும் செய்கிறேன். ஓகே, இப்போ 1 கோடி நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நான் வந்து 10 வருஷ காலம் அப்படின்னு ஒன்று, 20 வருஷ காலம் 2ஆக பிரிச்சுக்கிறேன். 10 வருஷத்தில் நான் 1 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் லம்சமாக இன்றைக்கி தேதிக்கு நான் லம்சமாக போடணும் அப்படின்னு சொன்னால், ரிஸ்க் குறைவான இடத்துல போடணும் அப்படின்னு சொன்னால் 14%. 14% தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தேதி கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாயை முதல்ல இன்றைக்கி வைக்கணும்.
10 வருஷத்தில் வரணும். அதே 20 வருஷத்துக்குன்னு கணக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பணம் எவ்வளோ ஆகிடுது அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக குறைவாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். அந்த அந்த அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு மிக குறைவாக மாறிடுது. ஏறக்குறைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அந்த தொகை 7.5 லட்சம், 7.27 தான். இப்போ 27 லட்சம் எங்க, 7 லட்சம் எங்க, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு பதிலாக 20 வருஷத்துக்கு திட்டமிடுறோம். இப்போ 20 வருஷம் திட்டமிடும்போது அந்த 1 கோடி அடையிறதுக்கு நீங்கள் 3ல் 1 பங்கு தான் பணத்தை, 3ல் 1 பங்கை விட குறைவான பணம். இதே நம்ம லார்ஜ் கேப் தாண்டி மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னா ஹை ரிட்டர்ன் ஏரியா, அங்கே போனால் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா 24%, எனக்கு 1 கோடி வேணும் சார், 10 வருஷத்தில் வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும்? 11.6 lakhs. இப்போ முன்னாடி 27 லட்சத்துலேருந்து பாதியாக குறைஞ்சிடுச்சு. எப்போ ரிட்டர்ன் நம்ம அதிகமாக யோசிக்கும் போது ரிட்டர்ன் நான் கொஞ்சம் அதிகமாக 24%, 16லேருந்து 24 வச்சுருக்கேன். அதே 20 வருஷத்துக்கு திட்டமிட்டால் இதே 24%க்கு அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு? 1,35,000 ரூபா தான். அப்போ இன்றைக்கி தேதிக்கு என்கிட்ட 1,35,000 இருக்குது. ஓகே, 20 வருஷத்துக்கு நான் திட்டமிடுறேன், சந்தோஷம். இப்போ இந்த 1,35,000 வச்சு 20 வருஷத்தில் 1 கோடியாக மாற்றுறதுக்கான வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த 5 சொன்னேன் இல்லையா? லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப். இதில் ஃப்ளெக்ஸி கேப்புக்கு நீங்கள் நிறைய கொஞ்சம் 20 வயசு வரைக்கும் 20 வருஷம் இருக்கு இல்லையா, ஃப்ளெக்ஸி கேப்புக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் வந்து தூள் பண்ணிடும் உங்களுக்கு தேவையான இந்த ரிட்டர்ன்ஸை. என்ன 20 வருஷம் நான் டைம் பீரியட் எடுத்துக்கிறேன் சார், சந்தோஷம். ஃப்ளெக்ஸி கேப்பு அதன் பிறகு எங்கே கொண்டு விட்டுருவோம்? 1,35,000 அது வந்து ஒரு கோடியில் கொண்டாந்து விட்டுரும். இது வந்து லம்சமாக இருக்குது. இது வரைக்கும் நான் சேமிக்கவே இல்லை சார், இனிமேல் தான் பிள்ளையார் சுழி போட்டே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எஸ்ஐபியில் வந்துடணும். இப்போ எஸ்ஐபியில் பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ எஸ்ஐபியில் 10 வருஷத்துக்கு திட்டமிடுதல், 20 வருஷத்துக்கு திட்டமிடல்னு பார்த்துக்கலாம். இப்போ 10 வருஷத்துக்கு திட்டமிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குறைவான ரிஸ்க் குறைவான இடத்துல தான் சார் நான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் இப்போது 14% ரிஸ்க் குறைவாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இண்டெக்ஸ் அட்லீஸ்ட் 14% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் 38,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இதே எடுத்துக்கலாம், நம்மளுடைய அந்த மிட் அண்ட் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப்பில் வந்து மல்டி கேப்பு, ஃப்ளெக்ஸி இதிலே எடுத்துக்கலாம். 38,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் 10 வருஷம் அப்படின்னு சொன்னால். அதே 1 கோடியை அச்சீவ் பண்ணணும், நான் வந்து 20 வருஷத்தில் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ சார் பண்ணணும்னா, நான் 38,000 சொன்னேன்ல சார், வாங்குகிற சம்பளமே அவ்வளோதான் சார், நான் எங்கேருந்து இதை அச்சீவ் பண்ணுறேன்? ஆனால் 20 வருஷத்துக்கு திட்டமிடுறீங்களா? ஆமாம் சார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் ஒரு 7,500 ரூபா அது திட்டமிட்டாவே 20 வருஷத்தில் எங்கே போயிடலாம்? 1 கோடிக்கு போயிடலாம். என்ன ஒன்று, வருஷத்தை கூட்டியிருக்கிறோம், 14% தான் பேசிகிட்டு இருக்கிறோம். சார் நான் ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி, நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொன்னார்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 கோடியை 10 வருஷத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்போ 24% நான் ரிட்டர்ன் போட்டிருக்கேன். அது போட்டோன்னா 20,000 ரூபா மாதம் சேவ் பண்ணால் போதும். இது வந்து 20 வருஷத்துக்கு. முன்னாடி என்ன சொன்னோம்? 38,000, அதில் பாதி பணம் போதும். ஆனால் இல்லை சார் நான் அதிக ரிட்டர்ன் இருக்கிற இடத்துக்கு போகிறோம், அதான் வருஷம் இருக்குன்னு சொல்கிறீங்கள அப்படின்னு சொன்னால் 20 வருஷத்துக்கு திட்டமிடுபவர்கள் 24% கணக்கு போட்டால் ஒரு 1,700 ரூபா மாதம் சேவ் பண்ணால் போதும். கேட்கவே நல்லா இருக்குங்க சார். நான் நிறைய தகவல்களை எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இதை வந்து பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்கிற அனைவருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும், அதை கவனத்தில் கொள்ளணும். பங்கு சந்தை தொடர்பான நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தினமும் காலை 8:30 மணிக்கு புதிய தலைமுறையின் டிஜிட்டல் நேரையில் உங்களுடைய கொஷின்ஸை வந்து பதிவிடுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.